சட்டப்பேரவை நேரலை வந்து துண்டிக்கப்பட்டிருக்கு. அதுக்கான காரணம் என்ன சார்? கடந்த ஆட்சியில் இருட்டடிப்பு செய்யப்பட்டதுன்னு சொன்னீங்க. ஆமா நான் தான் சொன்னேன். எல்லாரும் வீடியோவே எடுத்து போட்டு எல்லா சேனல்லையும் எல்லாம் இது பண்ணிட்டு இருந்தீங்க. நான் உண்மையே சொல்றேன், நேரலை போய் கொண்டு இருக்குன்ற நம்பிக்கையில தான் நானும் உள்ள ரொம்ப நேரம் பேசிட்டு இருந்தேன். அப்புறம் இடையில வெளியில நான் ரெஸ்ட் ரூம் வரும்போது தான் அப்புறம் சொன்னாங்க, அங்க இருந்த காவலாளிகள்லாம் ரொம்ப நல்லா பேசுறீங்கய்யா அப்படிலாம் பாராட்டி சொல்லிட்டு லைவ் போல இருக்கு அப்படின்னாங்க. அப்புறம் நான் போய் உள்ள விசாரித்து நான் ஏற்கனவே சொன்னதுதான், இது டெமோக்ரஸியில இதை போன்ற சட்டமன்ற நிகழ்வுகள்லாம் நேரலையில் தொடர வேண்டும் என்பதுதான் நிலைப்பாடு. சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகள் அனைவரோடும் பேசி மிச்சம் இருக்கக்கூடிய நாட்களில் நேரலை தொடரும் என்பதுதான் எங்களுடைய நிலைப்பாடு. அதான் இது இப்பதான் அசம்பிளி முடிஞ்சது, அதை நான் விசாரிச்சு சொல்றேன். பட் நேரலை தொடரும். இனி அது மாதிரி நான் உள்ள இருந்ததால அதை பத்தி எனக்கு தகவல் இல்லை. வெளில போய் தான் உண்மை, நான் வெளில போய் தெரிஞ்சுக்கிட்டேன், இடையில வெளில போனாலும் தெரிஞ்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் நான் சொல்லிடுறேன், ரொம்ப அதாவது காட்டவே முடியாத மாதிரி ஏதாவது ஒரு பிரச்சனைகள் நடந்தா அது மாதிரி டிசிஷன் எடுக்கலாம். ஒரு சின்ன முடிவு எடுத்து, ஏன்னா அது மக்கள் பாக்குறாங்க, குழந்தைகள் பாக்குறாங்க, ரொம்ப ஆபாசமான வார்த்தைகளோ ரொம்ப அன்பார்லிமெண்டரியான திங் வரும்போது ரொம்ப கயாசம் வரும்போது போகலாம். மற்றபடி ஸ்மூத்தா தான் அது போச்சு. அதனால அதை நான் கலந்து பேசி இனி இப்படி நடக்காம பாத்துக்கலாம். நேரலை தொடரும். அப்படிலாம் இல்லைங்க, அவர் எங்க அடிக்க பஞ்சாரு, அவரு பின்னாடி இருந்தாரு. என்ன விஷயம் எனக்கு தெரியாம கொஞ்சம் எழுந்து பார்த்தாரே தவிர அப்பெல்லாம் இல்ல, வன்முறையில ஸ்மூத்தா தான் போச்சு. நன்றி. சிபிஎஸ்இ 12ஆம் வகுப்பு தேர்வு ஸ்கேன்ல ரீடோட்டல்ல நிறைய இஷ்யூ ஆச்சுங்கிறது எல்லாருக்கும் தெரியும். தமிழ்நாட்டிலையும் அதே போல ஒரு விஷயம் நடந்திருக்கு. தேர்வுத்துறையில இந்த முறை ஸ்கேன் காப்பி ரிலீஸ் பண்றதுல ரொம்ப டிலே ஆச்சு. இப்பதான் பண்ணிருக்காங்க. அதுவும் 16ஆம் தேதி வரைக்கும் லாஸ்ட் டேட் சொல்லி ஒரு நாள் எக்ஸ்டெண்ட் கொடுத்திருக்காங்க, அவ்வளவுதான். பட் இதுல முதல்ல டெண்டர் எடுத்த ஒரு நிறுவனம், தகுதி இல்லாத நிறுவனம், வெறும் 2 மிஷினை தூக்கிட்டு டிபிஐக்குள்ள வச்சுக்கிட்டு நாங்க ஸ்கேன் எடுக்கணும்னு வந்திருக்காங்க. அது விஷயம் இவ்வளவு பேப்பர் பண்ணணும்னு தெரிஞ்சு அவங்க ஓடி போயிட்டு இருக்காங்க. திருப்பி தேடி பிடிச்சி 2வது நிறுவனத்தை வச்சுதான் பண்ணதுனால லேட் ஆயிருக்குங்கிற ஒரு தகவல் வந்திருக்கு. சோ இனிமேல் வரக்கூடிய ஆண்டுகள்ல இந்த மாதிரி இஷ்யூஸ் வராம இருக்கிறதுக்கு நம்ம என்ன ஸ்டெப்ஸ் எடுக்கணும்? டிபிஐ மட்டும் கிடையாது, பல இடங்கள்ல ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி யாரும் நம்ம பேரை மிஸ்யூஸ் பண்ணி இந்த அமைப்புகள் சிண்டிகேட்டு இந்த 2-3 பேர் சேர்ந்துகிட்டு எனக்கு அமைச்சரே தெரியும், எனக்கு இவங்களை தெரியும், அவங்கள நம்பாதீங்க. முறைகேடுகள் செய்த காலம்லாம் முடிஞ்சு போச்சு. இது வரைக்கும் எப்படி இருந்ததோ அதை தூக்கி போட்டுருங்க. ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லயுமே அந்த சிஸ்டம் கிளீன் பண்ணிக்கிட்டே வரும். அதனால இது நீங்க நார்மலா நேர்மையான முறையில டெண்டர் எடுத்து ஒரு பிசினஸ் பண்றது என்பது வேறு, இருக்கிற எல்லா குறுக்கு பாதையிலையும் போய் இது மாதிரி மாணவர்களினுடைய வாழ்க்கையோட விளையாடு என்பது வேறு. இந்த சம்பவம் குறித்து இன்னும் ஆழமா விசாரித்து டெஃபினெட்லி நான் ஒரு நல்ல முடிவு எடுத்து உங்களுக்கு சொல்றேன். தேங்க்யூ சோ மச். மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.